நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது எஸ்பிஆர் ஆலோ பிளாக் அண்ட் ரெடிமேட் காம்பவுண்ட் முள்ளங்குறிச்சி. இந்த சைட்டு பார்த்தீங்கன்னாக்கா மராமட்டிங்கிற ஊரில் நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே வந்து போட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது சைட்டோட லொக்கேஷன். முதல்ல பார்த்தது மாதிரி அந்த சர்வே லெவலிங் மிஷினை வச்சு நம்ம எல்லா இடத்துலையும் வந்து கோழி வேறு 4 மூலைக்கும் லெவலை செக் பண்ணியாச்சு. லெவல் செக் பண்ணி போட்டால் மட்டும்தான் சுற்றிலும் வந்து ஒரே லெவலாக வந்து நம்மளால் காம்பவுண்டு போட்டு கொடுக்க முடியும். இது லொக்கேஷன் பார்த்துட்ருக்கீங்க. இது மேற்கலப்புறம் ஆர்எஸ்பதி தோப்பில் வந்து இவங்க இடம் வாங்கி புதுசாக வீடு கட்டியிருக்காங்க. அண்ணன் வந்து மளிகை கடை வச்சுருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. இது 4 மூலைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த புலிக்கல் வந்து இருக்குது. அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம காம்பவுண்டு போடுறப்போ பிரச்சனை வர்றதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. ரெண்டாவது, அந்த பொலிக்கல்லுக்கும் உள்ளாடி தான் நம்ம வச்சு போடுறோம். அந்த பொலிக்கல்லை தனியாகவே விட்டாச்சு. 6 அடி முன்னப்பின்ன போனாலும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கணும். அடுத்தவங்க கூட சண்டை சச்சரவு எதுவும் வேண்டாம் அப்படின்னு அண்ணன் தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பின்னாடி உள்ள ஏரியாலாம் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் கள்ளி அந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள்லாம் இருக்குது. மேடாகவும் இருக்குது. அது லெவலுக்கு வராது. நம்ம ஊன்றதுக்கும் பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை வெட்டி கொடுக்க சொல்லியிருக்கோம். இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இங்கிட்டு ஆர்எஸ்பதி தோப்பு தான் இருக்குது. கொஞ்சமாக அங்கங்கே கம்பு கல் இதெல்லாம் கிடக்குது. கொஞ்சம் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிட்டு தான் நம்ம ப்ராப்பராக போடுற மாதிரி இருக்கும். அண்ணன் வந்து வர தை மாதம் வந்து பால் காய்ச்ச போகிறாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் வேலையை பார்த்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் நம்ம கொஞ்சம் டிலே பண்ணியாச்சு. வேலை கொஞ்சம் நிறையா இருந்ததுனால அண்ணனுக்காக கொஞ்சம் டிலே பண்ணிவிட்டு இப்போ வந்து வேலையை ஆரம்பிச்சிருக்கோம் இன்றைக்கி. இது பார்த்திங்கன்னா நம்மளோட லட்சுமி பழைய வண்டி, நான் வாங்கின வண்டி இது நம்மளுக்காக நிறையா உழைச்சி கொடுத்துருக்குது. இந்த அண்ணன் வந்து வீட்டை பார்த்திங்கனாக்கா ரொம்ப தெளிவாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த முன்னாடி ஃப்ரண்ட்லலாம் வந்து பால் சீலிங்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் பட்டிசம்லாம் பார்த்து சூப்பராக பெயிண்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்துருப்பீங்க, கால் போஸ்ட் ஊனதில் என்னால் காட்ட முடியல, கொஞ்சம் வேலை இருந்ததுனால. இப்போ பசங்க வந்து போஸ்ட்லாம் ஊனிட்டு அதுக்கப்புறம் 7 கல் ஹாலோ பிளாக் வச்சுட்டு உயரத்துக்கு 7 கல் ஹாலோ பிளாக் வச்சு கட்டினதுக்கப்புறமா நம்ம ஸ்லாப்பெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கோம் மேலே. இந்த ஹாலோ பிளாக்கை வச்சு கட்டி போட்டால் தாங்க உங்களுக்கு வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும். ஒரு 25 இயர்ஸ் நம்மளால் கேரண்டி சொல்ல முடியும். அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு தெரியல. ஒரு 25 வருஷம் தாங்குகிற மாதிரி நம்ம மெட்டீரியல் எல்லாம் தரமாக பண்ணி கொடுத்துருக்கோம். இது கல் வச்சு கட்டாமல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்க போஸ்ட்டு ஒவ்வொரு சைடு இழுத்துக்கிட்டு போகும். இப்போது வந்து அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னாக்க பேஸ்மெண்ட் வந்து இந்த மண் லெவல் வந்து இவ்வளோ தூரத்துக்கு அடிக்க வேண்டியிருக்கு. இந்த உயரத்துக்கு ஒரு மண் இன்னும் போட வேண்டியிருக்கு சைடில். ஸோ இப்போ இந்த கல் வச்சு கட்டாமல் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த வெயிட்டெல்லாம் இந்த ஸ்லாப்பு தாங்குமாங்கிறது டவுட்டு தான். ஏன்னா வந்து 6 அடி நீளம் இருக்குது. 2 இன்ச்சு தான் ஒவ்வொரு போஸ்ட்லேயும் வந்து இந்த ஸ்லாப்பு மாட்டியிருக்கும். அப்படின்றப்போ இந்த மண்ணெல்லாம் போயிட்டு அந்த பக்கம் தள்ளுறப்போ உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். அந்த பக்கம் ஸ்லாப்பு உடையிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 7 கல் உயரம் வச்சு கட்டினதுக்கப்புறமா நம்ம ஸ்லாப்பு மாட்டி அதுக்கு மேலே டாப்பர் வச்சு செட் பண்ணி கொடுத்துருக்கோம். எவ்வளோ நீட்னஸாக இருக்குது பாருங்கள். இதுவே இன்னும் ஒரு 2 நாள் கழித்து நம்ம வந்து இந்த வீடியோ நான் எடுத்திருந்தேன் அப்படின்னாக்கா இன்னும் கிளாரிட்டியாக உங்களுக்கு கிடச்சிருந்துருக்கும். இது உள்ளாடி வந்து அண்ணன் பேஸ்மெண்ட் லெவலில் வந்து மண் போடுறங்கிறதுக்காக உள்ளாடி ரஃப் அடியாக நம்ம வந்து பூசியிருக்கோம். பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு அங்கிட்டு இன்னும் ஒன்றும் இல்லை. அண்ணனுக்கு தான் நம்ம வந்து காம்பவுண்டு போட்டுக்கிட்டுருக்கோம். இது வந்து செப்டி டேங்குக்கு வந்து நம்ம ஒரே இறக்கி கொடுத்துருக்கோம். நம்ம தான் இறக்கி கொடுத்தோம். அதெல்லாம் பக்காவாக செட் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த பக்கம் வந்து இந்த கவர் போஸ்ட் வச்சு கொடுத்துருக்கோம். 1/1 விட்டு 1 நம்ம கவர் போஸ்ட் வச்சு கொடுத்துருக்கோம். ஏன்னா பின்னாடி இவங்க வந்து இந்த பக்கம் ஒரு ஆடு மாடு இந்த மாதிரி ஒரு பண்ணைன்னு எதுவும் வைக்கிறதுக்கு ஒரு செட்டு போடுறதுக்கான வசதிக்காக நம்ம அதை பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஸ்லாப்பெல்லாம் வந்து நம்ம அடுக்கி வச்சுருந்ததுனால இந்த நல்லா காயாமல் கொஞ்சம் அங்கங்கே ஈரமாக இருக்குது. இது நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு கிளாரிட்டியாக சூப்பராக இருக்கும். டாப்பர் வச்சு கொடுத்ததுனால பக்கவாக இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங்கு. இந்த மாதிரி காம்பவுண்டு ரெடிமேட் காம்பவுண்டு உங்களுக்கு போட்டு தரணும் அப்படின்னாக்கா எந்த ஏரியாவில் வேணாலும் நம்ம போட்டு கொடுக்கலாம். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் போட்டு தரணுன்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணுங்கள். சிறந்த முறையில் பண்ணி கொடுப்போம். இது எஸ்பிஆர் ஹாலோ பிளாக் அண்ட் ரெடிமேட் காம்பவுண்டுங்க, முள்ளங்குறிச்சி.